திரு ராமன், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டும்தான் டெல்லி மட்டுமல்ல தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதுமே இந்த நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். ராஜினாமா அப்படின்ற முடிவை எடுத்துருவாங்களா? பிரதமர் எடுப்பாரா? பிரதமர் கையில் தான் இருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுக்கு ஒரு பெரிய சதி வேலையே அதில் இருக்குது. யார் பண்றா? 55 ஆண்டு காலமாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டதுன்னு அண்ணன் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. 60 ஆண்டுக்கு வச்சுக்கிடுவாங்க அவர் சொல்றாரு. 60 ஆண்டுன்னு நீங்க அண்ணன் சொல்லக்கூடாது, அவர் தம்பி. சரி, தம்பி சொல்றாரு. ரைட்டு, தம்பி சொல்றாரு. காங்கிரஸ் மத்தியிலே ஆண்ட போது கல்வித்துறை அமைச்சர்களுடைய வரலாற்று பாடங்கள் என்ன வச்சிருந்தாங்க? இந்த நாட்டை கொள்ளடித்தப்போ பல மன்னர்களுடைய ஒரு குறிப்பிட்ட மன்னர்களை நான் சொல்ல விரும்பல, அவருக்கு கோபம் வந்துரும். ராமன் சார், இதெல்லாம் நம்ம நிறைய டைம் உண்மை சார், ராமன் சார் இத நம்ம நிறைய டைம் இல்ல சார், நம்ம இன்னைக்கு இந்த பாயிண்ட்குள்ள அதுக்குள்ள சூட்சம் என்ன? ராஜினாமா அப்படிங்கற முடிவை நோக்கி போவாரா? தர்மேந்திர சிங் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் முழுக்க ஏற்கனவே இப்ப விரைவில் நம்ம நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் சில தாக்கல் செய்ய போகின்றார்கள். இந்த மசோதாக்களை தாக்கல் செய்தால் காங்கிரசுக்கும் அது பின்னால் இருக்க ஆம் ஆத்மிக்கும் வேலை இல்லாமல் சென்று விடும். ஆகவே கரப்பாம்பூச்சி என்ற பெயரில் வச்சு அதன் மூலமாக மாணவர்களை திரட்டி மாணவர்களையும் பின்னால் இருப்பது யார்? நேபாள நிலைமை என்ன? பங்களாதேஷ் நிலைமை என்ன? அந்த நிலைமையை இந்தியாவில் வரவேற்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சதி வேலையில் மக்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரதமர் மறைமுகமாக சொல்லி காட்டுகின்றார். என்னுடைய மகன் நீட் தேர்வு காரணமாக உயிரிழந்து விட்டார்னு ஒரு தந்தை போராடுறாரு. என்னுடைய சகோதரி நீட் தேர்வால் உயிரிழந்து விட்டார்னு ஒரு சகோதரன் போராடுறாரு. இவர்கள் எல்லாமா நேபாளத்தை போல இந்தியாவை மாற்ற முயற்சிக்கிறாங்க? ராமனுடைய பேச்சு ரொம்ப காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலோட்டுக்கு போது அன்று தேர்தல் பிரச்சாரம் பிரியங்கா காந்தியோட என்ன சொன்னாங்க? தேர்வு எழுதும் போது கசிவு லீக் அவுட் ஆகுது, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் உண்மைதான், நாங்களே அதை சரி பண்ண முடியல, இது தேசிய அளவு பிரச்சனை என்பது நான் சொல்லவில்லை. இன்னைக்கு வந்திருக்கு அதே விவகாரத்தை ராமனுக்கு சுட்டி காட்டுறேன். அதே ராஜஸ்தான் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய நீட் தேர்வு கோச்சிங் சென்டர் அதிகமா இருக்க ஒரு இடத்துல பேசுறாரு பொதுக்கூட்டத்துல. வினாத்தாள் கசிவது அப்படின்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது, கடுமையான தண்டனை கொடுக்க. என்ன கடுமையான தண்டனை கொடுத்தீங்க? தமிழ்நாட்டுல கூட தேர்வு காவல்துறை தேர்வு ரெக்ரூட்மென்ட்ல எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் இல்ல ராமன் நீங்க நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு போகாதீங்க. நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இப்போ நீங்க பிரியங்கா காந்தி பேசினாங்கன்னு நீங்க நான் பிரதமரும் பேசியிருக்காரு அப்படின்ற அதுக்கான பதில் என்ன சார்? பிரதமர் பேசியிருக்காரு சார், நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அதாவது காங்கிரசுடைய திட்டங்கள், ஆம் ஆத்மியுடைய திட்டங்கள், இவர்களை வைத்து டிமாண்ட் மிரட்டல். அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஜேபி நட்டா என்ன தேவை வந்திருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு ஆம் ஆத்மிக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை வளர்த்து விடுவதற்கான தேவை என்ன வந்திருக்கு? அதுல விஷயம் இருக்கு சார். கரப்பான்பூச்சி வளர்த்து சர்வதேச சதி திட்டம், இந்தியாவுடைய இறையாண்மை. இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். காங்கிரஸ் சதியா, ஆம் ஆத்மி சதியா, இல்ல சர்வதேச சதியா? எல்லாரும் கூட்டி சேர்ந்து ராகுல் காந்தி பல முறை வெளிநாடு சென்றாரு. அந்த வெளிநாட்டின் சென்றதின் பின்னணி என்ன நடந்தது என்ன என்பது உங்களால் விசாரிக்க முடியுமா? இதெல்லாம் வெளியில வரும் சார். மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணி நீங்க பெட்ரோல் டேங்கை திறந்து உள்ள குத்தி பிச்சை போடுறீங்களே, எவ்வளவு அடிச்சு உடைக்கிறீங்க, காவல்துறை அதிகாரிகளை படிச்சு அடிக்கிறீங்களே, அவருக்கு பாதுகாப்பு அத்தனை அடிச்சு உடைக்கிறீங்களே, அப்போ உங்களை பூவும் பறிச்சு பிள்ளா எழுந்திராய் பேமில நஞ்சு நாரே நமக்கே படைதர வேண்டும் திருப்பாவை படிச்சுட்டு முடியுமா சொல்லுங்க? அப்போ என்ன சார் அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? என்னுடைய கேள்வி, நான் ஒரு பிரேக் போறேன். என்னுடைய கேள்வி அதுக்கு மட்டும் பதில். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய விட முடியாது அப்படின்றதுக்கான நோக்கம் உங்ககிட்ட என்ன இருக்கு? ஏன் செய்யக்கூடாது? அவர்கள் ராஜினாமா, அதாவது அவரை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் வரக்கூடிய பாடநூல் இந்தியாவில் உள்ள அனைத்து முதலும் பல்ல பாடநூல் திட்டத்தில் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு போராட்டம் செய்த தேசபக்தியுடைய தலைவருடைய வரலாறு வைக்கப் போகின்றார்கள். இதை காங்கிரஸால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. பல்வேறு வெளிநாட்டு சக்திகள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து இங்கே என்ஜிஓக்கள் மூலமாக பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இங்கே தாங்க முடியவில்லை. அந்த திட்டமெல்லாம் இங்கே பாஸ் பண்ண போறதுனால இவர்கள் வந்தால் நமக்கு சிக்கல் என்பது செயற்கையான கருத்தரிப்பு. திங்கட்கிழமைக்கு முன்பு வரைக்கும் மாணவர்களுடைய போராட்டத்தில் அரசியல் கட்சியினுடைய தலையீடு இல்லை. பேரணியா செல்லும் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் அரசியல் கட்சியினுடைய தலையீடு வருது. அப்போ அதற்கு முன்பு வரைக்கும் அரசியல் கட்சி தலையீடு இல்ல. அப்ப ராமன் சொல்லக்கூடியது பொய்யா இருக்கு. எல்லாமே ரெடிமேடா செட்டப் பண்ணி சொன்னாங்க சார். போராட்டம் பண்றாங்க, லத்தி சார்ஜ் நடக்கின்றது, கலவரம் வருகின்றது. உடனே காங்கிரஸ் கட்சி அப்படியே ஆடு மேட்ச் போல ஆச்சு. அண்ணனுக்கு பொண்ணு பொறுத்த மதுரை பழமொழி மாதிரி இதை பற்றி ஒரு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? உங்க நோக்கம் என்ன? பிரதமரை இப்பதான் பல முறை நீங்க எம்சப் பண்ணீங்க. இப்ப நீங்க என்ன தனுமத பேசுறீங்க? பிரதமரை சொல்லுவீங்க, கடைசியா உள்துறை அமைச்சர் சொல்லுவீங்க, வெளிநாட்டில தலைகுனிய வைக்கணும், உங்களுக்கு இந்தியாவுடைய இமேஜை கெடுக்கணும். அதெல்லாம் சார் நீங்க நினைக்கும் போல அரசாங்கம் பண்ண முடியாது சார். முழுக்க இந்த இது வந்து பிளாக்மெயில். இந்த காங்கிரஸ் கட்சி. சரி, பேசலாம். அப்துல் ரஹ்மான், தேசிய அளவுல நீட்ல தற்காலிகமா எங்களுக்கு சரி செய்யணும், மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்.
ஆனா இங்க தமிழ்நாட்டுல நீட்ல இருந்து விலக்கு வேண்டும். திமுக ஆட்சியிலையும் பயணித்திருக்கீங்க, காங்கிரஸ் தாவேக ஆட்சியிலையும் பயணிக்கிறீங்க. திமுக செய்தது ஒரு போலி அரசியல். இந்த நீட் விவகாரத்தை வைத்து தாவேகா என்ன அரசியல் எடுக்கிறாங்க இந்த விவகாரத்துல? நிறைவா முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு 10 செகண்ட்ல ரொம்ப சுருக்கம். 4 பேர் 1997 ஒரிசா மாநிலத்தில் ஒரு தேர்வுக்கான ஒரு வினாத்தாள் லீக் ஆன பொழுது அப்பொழுது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP செயலாளராக இருந்த தர்மேந்திர பிரதான் அந்த போராட்டம் நடத்தினார். கவனிக்கணும். சரி, அப்துல் ரஹ்மான், நான் முன்னாடி கேட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சகோதரர் சொன்ன ஒரு கேள்விக்கு பதில் சேர்த்து சொல்லிடுறேன். ஏனென்றால் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சதிகளும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு சதி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். சர்வதேச சதிகள் சொன்னாரு. இதற்கு முன்பு சாகின்பாத் போராட்டம் நடைபெறும் பொழுது அப்படி ஒரு சர்வதேச சதி எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அதுல யாரை கைது பண்ணாங்கன்னு தெரியல. அதற்கு பிறகு வேளாண் சட்டத்துக்காக விவசாயிகள் போராடினாங்க பாத்தீங்களா, அப்பவும் இதுல ஒரு வெளிநாட்டு சதிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுலயும் அந்த வெளிநாட்டு சதிக்காரர்கள் யாரை இவங்க கைது பண்ணாங்கன்னு தெரியல. எப்போதெல்லாம் இவர்களுடைய கையாளாகாத தனம் வெளிப்படுகிறதோ அப்போதெல்லாம் இவர்களுக்கு துணைக்கு கூட்டி வருவது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச சதி. சரி, அந்த வார்த்தை அந்த போலி அரசியலுக்குள்ள வரலாம். சரி, போலி அரசியலுக்குள்ளனா இப்ப திமுக எப்படி இந்த விவகாரத்தை கையாண்டது, தாவேகா எப்படி கையாளுகிறது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. ஏன்னா மத்தியில வந்து நீங்க இல்ல, என் கேள்வி அது இல்ல. உங்க கேள்வி திமுக நீட் விவகாரத்தை கையாண்டது போலி அரசியல். ஏன்னா அவங்களுடைய செயல்பாட சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நீட்டுக்கு விலக்கு வாங்க முடியல. அந்த விவகாரத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரியல. தாவேகாவும் தேர்தல் அறிக்கையில நீட்டு விலக்கு கேட்கிறாங்க. ஆனா எந்த நடவடிக்கை எடுக்கலையே. சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுகவிடம் இந்த கேள்வி ஏன் திமுகவிடம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லப்படுகிறது என்றால் 2021 திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீட்டை எப்படி பெற வேண்டும் என்ற மந்திரம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தாவேகா என்ன சொல்லுதுன்னா மாநில பட்டியலுக்கு இந்த இதை கொண்டு வந்தால் மட்டுமே இதில் மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்ற ஸ்டாண்டை தான் அவங்க இப்போது கடைசியாக பிரதமர் அவர்களை சந்திக்க திட்டத்துக்கு போனப்போ கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுத்துட்டு வந்தார். இப்போதும் அவங்க அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அதாவது மாநில பட்டியலுக்கு இதை நீங்கள் மாற்றி கொடுத்துருங்க, இல்லைனா இடைக்காலமாவது ஒரு நிவாரணம் கொடுங்க. மற்றபடி வந்து நீட்டை வந்து நாங்கள் தமிழகத்துக்கு வந்து விலக்கு கேட்க வேண்டும் என்றால் நம்ம நாடாளுமன்றத்தில் தான் கொண்டு வர முடியும். இல்ல பிரதமரை சந்திச்ச போது நீட் விலக்கு அதை கேட்டாங்க. இதுக்காக போனார். 4 கோரிக்கை தான் கொடுத்தாங்க. 4 கோரிக்கை என்ன எனக்கு தெரியும். சொல்லுங்க. பிரதமரை சந்தித்த போது இல்ல சார், பிரதமருக்கு பிறகு 2வது முறை போறாருல திட்டக்குழுக்காக ஒரு மீட்டிங் போனாங்கல, அப்ப இந்த விஷயத்தை கொடுத்திருந்தார். கொடுத்திருந்தார். ஏன்னா அவர் தெளிவா இருக்காரு. இதை வந்து எங்களுக்கு மாநில பட்டியலுக்கு கொடுத்துருங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டாரு. இப்படி புரிஞ்சுக்கலாமா? திமுகவால முடியாது, தாவேகாவால முடியும். ஆனா கொஞ்சம் காலம் கொடுக்கலாம். எந்த விதமான போலியான ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடாமல் இதை இப்படித்தான் செய்ய முடியும்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது இப்படித்தான் செய்ய முடியும், மாநில பட்டியல கொடுத்தாதாங்க மாத்த முடியும். மத்தபடி நான் எங்க அவங்க கிட்ட நாடாளுமன்ற நிறைவா எடுத்துக்கிறேன். திரு ராமன் நிறைவா. இப்போ அண்ணன் சொன்னாரு, சரி தம்பி சொன்னாரு, இன்னொன்று நீங்க 60 ஆண்டு காலத்தை விடுங்க. அதான் இல்லை சார். இப்போ இந்த டெல்லியில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு பங்களாதேஷனுடைய இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா? இது என்ன, எதுல, எந்த கணக்கில் சேர்க்கறதுக்கு சொல்ல முடியுமா? எந்த கணக்கில் சேர்க்கறது சொல்லுங்க சார். நீட்டை ஆதரவு கொடுக்கறதுனால மட்டுமே அப்படி எடுத்துக்கலாம். ஆதரவு கொடுத்துருக்கு சார். பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? அப்படி நாங்க நீங்க அதுல இருந்து உள்ள நோண்டாதீங்க. பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? உனக்கு என்ன வேலை? அண்டை நாட்டுக்கு என்ன சார் வேலை சொல்லுங்க வந்து சார். நீட்டை ரத்து சார். சார் நாளைக்கு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில பங்களாதேஷ் இந்தியாவோட எதிரி நாடா? நாளைக்கு மத்திய அரசு முடிச்சிட்டு ஒரு பிற நாட்டோட தலையீடு இருக்கின்றார். நாளைக்கு மத்திய அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் தேசிய உரிமை ஆக்குவோம் சொன்னால் நீட் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. நீட் என்பது ரெஸ்பெக்ட் ரேகா சார். நீட் உச்சநீதிமன்றம் திரும்ப மத்திய அரசு நினைச்சாலே நீட் பெற முடியாது. சரி ராமன் முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டுல வந்து நீட்டை எடுத்த காரணம் உதயநிதி ஸ்டாலின் எடுத்த ஓட்டு வங்கிக்காக நாடகம். ஆனா தாவேகா தெளிவாக உள்ளது. ஆனால் இந்த காரணத்தை மேற்கோள் காட்டி இல்ல ராமன் எனக்கு 2 வித்தியாசம் மட்டும் கொடுங்க. நீட்டு விலக்கு பெறுவோம் திமுக சொன்னாங்க, தாவேகாவும் நீட்டு விலக்கு பெறுவோம் சொல்றாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? தாவேகா என்ன சொல்லுதுன்னா இது வந்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு. அவங்க மாநிலத்துக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. கொடுக்க முடியாது. திமுக அதானே சார் கேட்டாங்க. திமுக வந்து இதை நாங்க நீக்குவோம், எங்களுக்கு ரகசியம் தெரியும் ஏமாற்றினார்கள் மக்கள். அதனால இளைஞர்கள் ஓட்டு போட்டு அர்த்தம் ஒண்ணுதான். நீட்டு விலக்குன்றதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க ஆப்பத்துக்கும் தோசைக்கு என்ன வித்தியாசம்னா, தோசை 2 சைடுல மறைச்சுப்படுது, ஆப்பம் சிங்கிள் சைடு மறைச்சுப்படுது. சிங்கிள் நீங்க அந்த லைனுக்கு வராதீங்க சார். நீட்டை ரத்து செய்தால் விவாதத்துல இதுதான் ஒரு சிறப்பான நீட்டை ரத்து செய்தால் நோட்டை எண்ணலாம் என்று தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசியல் பின்புலத்திலிருந்து இயக்குகின்றன. இதற்கு இளைஞர்கள் பலியாக கூடாது என்பதுதான் மத்திய அரசு யோசிக்கின்றது. நிறைவாயிடுச்சு.